கணியன் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 5க்குரிய ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியான பாடலடிகள் எது? இதுல சரியான பாடலடிகள் எது அப்படின்னு பார்க்கணும். ஒப்புரவு அறிதல், ஆற்ற அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை எட்டும் சொல்லி ஆசார வித்து. ஒப்புரவு ஆற்ற அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை எட்டும் சொல்லி ஆசார வித்து. அறிவுடைமை, ஒப்புரவு ஆற்ற அறிதல், நல்லினத்தாரோடு நட்டல், இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து. அறிவுடைமை, ஆற்ற அறிதல், ஒப்புரவு, நல்லினத்தாரோடு நட்டல், இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து. ஸோ இதுல எது வரும்? எது வரும்? ஒப்புரவு ஆற்ற அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து. ரைட், ஆசார வித்துனா இது எதுல இடம் பெற்றிருக்கு? ஆசார கோவை. ஓகே, ஆசார கோவை. ஆசார கோவையுடைய ஆசிரியர் யாரு நம்மளுக்கு தெரியும், பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் எந்த ஊர்ல பிறந்திருப்பாரு? வன்கயத்தூர்ல பிறந்திருப்பாரு இல்லையா? நம்ம புக்ல வந்து கயத்தூர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. கயத்தூர்ல பிறந்திருக்காரு. ஓகேயா, நம்மளுக்கு இதுல வந்து 8 வித்துக்களை சொல்லியிருப்பாங்க. ஓகே, 8 வித்து என்னென்ன? நன்றி அறிதல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நன்றி அறிதல், நன்றி அறிதல், பொறையுடைமை, பொறையுடைமை, பொறுமை. ஓகே, அவ்வளவுதான். நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு, இன்சொல், இன்சொல்லோடு. ஓகேயா, இன்சொல்லோடு, ஒப்புரவு, இன்சொல்லோடு. ஓகே, இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை, இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை. எந்த உயிருக்கு என்ன செய்யக்கூடாது? தீங்கு செய்யக்கூடாது. இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை. 5வது வந்து கல்வி, கல்வியோடு. அடுத்தது 6வது ஒப்புரவு, சமமாக எல்லாரையும் பார்க்கணும். ஒப்புரவு ஆற்ற அறிதல். 7 அறிவுடைமை. 8 நல்லினத்தாரோடு நட்பு கொள்ளுதல். இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. அப்ப 8 என்னென்ன? நன்றி அறிதல். ரைட்டா, நன்றி உணர்வோட இருக்கணும். அடுத்து பொறையுடைமை, எப்படி இருக்கணும்? பொறுமையா, பொறுமை காக்க வேண்டும். பொறையுடைமை. ஓகே, இன்சொல். ஓகே, இனிமையான சொற்களை பேச வேண்டும். எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. கல்வி. ஓகே, நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு, இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை, கல்வியோடு, ஒப்புரவு ஆற்ற அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல். இது 8 என்னன்னு சொல்றோம்? ஆசார வித்து அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆசார கோவையில இடம்பெற்றிருக்கு. ஓகே, ஆசார கோவை நம்மளுக்கு தெரியும். 11 கீழ்கணக்கு நூல்கள்ல 1. 11 கீழ்கணக்கு நூல்கள்ல 1. 2வது எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 100 வெண்பாக்களை கொண்ட நூல். ஆசார கோவை அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லொழுக்கங்களின் தொகுப்பு, நல்லொழுக்கங்களின் தொகுப்பு. ஓகே, தொகுப்பு. ஸோ நம்ம இன்ன வரைக்கும் 6th வந்து 5வது டெஸ்ட் வந்துட்டோம். ஓகே, ஸோ நம்ம திரும்பி திரும்பி படிக்கும்போது என்ன ஆகும்? நம்மளுக்கு தரவாயிரும். இதுல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க வந்து தப்பே இல்லாம எழுதுறதுக்காண்டி தான் நம்மளுக்கு இந்த டெஸ்ட்டே நம்ம போட்டிருக்கோம். ஓகே, ஸோ திரும்பி திரும்பி வருது, நீங்க யோசிக்க வேணாம். திரும்பி திரும்பி அதை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகேயா, மறக்காது, சீக்கிரம் ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து என்னது? பி, ஒப்புரவு ஆற்ற அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. ஓகேயா, அடுத்து பொருத்தமற்ற இணை எது? இதுல பொருத்தமற்ற இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ என்னது? நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்லயுமே ஒவ்வொரு இலக்கணத்தை வந்து தெளிவா பாக்குறோம். சரி, அப்படி படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? ஈஸியா இருக்கும் இலக்கணம் படிச்சு முடிக்கிறதுக்கும். ஓகேயா, ரைட். சோ பொருத்தமற்ற இணை எது? மொழி முதல் எழுத்து க, ச, த, ந, ப, ம, ர. மொழி இறுதி எழுத்துக்கள் இன்ஸ், இந்த், இந்த், இம், இ, இர், இவ். ஞனம், ஞங்கனம் என்ற சொல்லில் மட்டும் ங முதல் எழுத்தாக வரும். உறிஞ்ச் என்ற சொல்லில் இஞ்ச் என்ற எழுத்து இறுதியில் வரும். ஓகேயா, சோ இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? உறிஞ்ச் அப்படின்ற சொல்ல இஞ்சு வந்து என்ன இருக்கும்? இறுதியில வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா, இதுல எது தவறா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது எந்த டாபிக்ல வரும் நம்மளுக்கு? மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், இறுதி எழுத்துக்கள். ரொம்ப முக்கியமான டாபிக் தான் இதுவும். ஓகே, சோ இதுல இருந்து நம்மளுக்கு எப்பயுமே கொஸ்டின் இருக்கும். மொழி அப்படின்னா என்னது? இலக்கணப்படி மொழி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, லாங்குவேஜ் கிடையாது. மொழினா என்னது? சொல். சொல்லுடைய வேறு பெயர்கள் தான் மொழி, பதம், கிளவி. ஓகேயா, அப்ப மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழிக்கு, சொல்லுக்கு முதல்ல எந்தெந்த எழுத்துலாம் வரும், சொல்லுக்கு இறுதியில எந்தெந்த எழுத்துலாம் வரும், சொல்லுக்கு இடையில எந்தெந்த எழுத்துலாம் வரும், அதை படிக்கிறதா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். அப்ப மொழிக்கு முதல்ல என்னென்ன எழுத்துக்கள் வரும்? மொழிக்கு முதலில்
மொழிக்கு முதல்ல. ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 1 உயிரெழுத்துக்கள் 12 வரும். உயிர் 12 வருது. ஓகேயா? ரெண்டாவது உயிரெழுத்துக்கள் 12 வந்துரும். 2 ஓகே உயிரெழுத்து 12 அது போக க ச ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. க ச தன பாம க ச தன பாம இந்த வரிசையில் உள்ள எல்லாமே வந்துடும். ஓகேயா? மூணாவது ங ஞ ய வா இதுல சில எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். ஓகே அவ்வளவுதான். 3 பாயிண்ட் தான். உயிரெழுத்துக்கள் 12 வந்துடும். காச தன பாம இந்த வரிசையில் உள்ள எல்லாமே வந்துடும். ங ஞ ய வ இதுல சில எழுத்துக்கள் மட்டும் வரும். ஓகே சோ ஞால வந்து என்ன வரும்? இது மட்டும்தான் வரும். ஞால என்ன வரும்? ங ஞே ஙு ங வந்துடும். ஓகே இது மட்டும் வரும். யால என்னென்ன வரும்? யா யா யு யு ஏ யவ் ஏ யவ் வரும். ஓகேயா? ரைட். வா வரிசையில் என்ன வரும்? வா வா வி வி வை வே 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 வவ் 8 வரும். ஓகே ஸோ அப்போ இதில் 1 இதில் வந்து 4 இதில் வந்து 6 இதில் வந்து 8 எழுத்துக்கள் வரும். ஓகே இவ்வளோ தான் மொழிக்கு முதல்ல வரும். இதை தவிர ஒரு ஆயுதம் வராது. ரைட். மெய்யெழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வராது. இந்த உயிர்மை எழுத்துக்களை தவிர வேற எந்த உயிர்மை எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வராது. ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. காச தான பாம இது மட்டும்தான் வரும். ரா வருமா? வராது. அப்ப எது தப்பானது? மொழி முதல் எழுத்து இந்த தப்பு. இந்த சென்டென்ஸ் தப்பு. ஏன் என்ன வரும்? காச தான பாம மட்டும்தான் வரும். வேற எதுவுமே வராது. ஓகே இது மொழிக்கு முதல்ல வரக்கூடியது. அடுத்து பார்க்கலாம். மொழி இறுதி எழுத்துக்கள். அப்ப மொழிக்கு இறுதியில என்னென்ன வரும்? மொழிக்கு இறுதியில என்னென்ன வரும்? இறுதியில இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 1 உயிர்மை எழுத்துக்கள் வரும். ரெண்டாவது 11 மெய்யெழுத்துக்கள் வரும். ரைட்டா? உயிர்மை எழுத்துக்கள் வரும். எத்தனை மெய்யெழுத்து வரும்? 11 மெய்யெழுத்து வரும். ரைட்டா? சோ 11 மெய்யெழுத்து மொத்தம் எத்தனை மெய்? 18 மெய் இல்லையா? 18ல 11 வரும். அப்ப எத்தனை வராது? 7 வராதா? இந்த வராத 7 நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். வள்ளினமெய் 7 வள்ளினமெய் 6 பிளஸ் இங்கனா வராது. வள்ளினமெய் என்னது? நம்ம கசரத்தை பரன் படிச்சிருப்போம். இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இங்கனா. ஓகே இந்த 7 வராது. க ச ட த ப ர இங் இந்த 7 வராது. வராத ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா நம்மளுக்கு ஈஸி தான். இப்ப பாருங்க மொழிக்கு இறுதியில் எது எது வரும்னு கொடுத்துருங்க பாருங்க. இங்கு இந்து இன்னு இந்த் இம் இ இர் இவ் நம்மளோட இதுல ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப இது கரெக்ட். ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? வராத எழுத்துக்கள் வந்து கசரத்தபுரம் இங்குதான். கசரத்தபுரம் இங்கன்னா இங்க இல்லவே இல்லை. அப்ப இது எல்லாமே மொழிக்கு இறுதியில கண்டிப்பா வரக்கூடிய எழுத்துக்கள் தான். ஓகேயா? ரைட். அப்ப இதை நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். உயிர்மை எழுத்துக்கள் வரும். 11 மெய் தான் வரும். 7 மெய் வராது. அப்ப எந்தெந்த மெய் வராது? கசவத்தபரையும் இங்கனாவும் வராது. ஓகே 7 மெய்கள் வராது. அடுத்து போயிடலாமா? எது வராதுன்றதை அப்படியே படிச்சுக்கலாம். ரைட்டா? என்னென்ன வராது நம்மளுக்கு தெரியும். என்ன வராது? உயிர் எழுத்து வராது. மொழிக்கு இறுதியில என்ன எழுத்து வராது? உயிர் எழுத்து வராது. விதிவிலக்கா எதுல வரலாம்? அளபடையில வரலாம். விதிவிலக்காக அளபடையில மட்டும் வரலாம். அளபடை. ஓகே சோ எது வராது? விதிவிலக்கா அளபடையில மட்டும் வரலாம். ஓகே அடுத்து உயிரெழுத்துக்கள் வராது. ரெண்டாவது மெய்யெழுத்துல இப்பதான் பார்த்தோம். எத்தனை மெய் வராது? 7 மெய் வராது. வள்ளினம் 6 பிளஸ் இங்கன்னா வராது. ஓகே அடுத்து ஆயுதம் வராது. என்ன வராது? ஆயுத எழுத்து வராது. உயிரெழுத்து வராது. உயிரெழுத்து விதிவிலக்கா அளபடையில மட்டும் வரலாம். அடுத்து மெய் வந்து 7 மெய் வராது. ஆயுதம் வராது. உயிர்மை எழுத்துக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு பாக்குறோம்? சொல்லோட இறுதியில வராத எழுத்துக்கள் பாக்குறோம். ஓகே உயிர்மை எழுத்துக்கள் எடுத்துக்கிட்டோம்னா ங வரிசை வரவே வராது. சொல்லோட இறுதியில ங வரிசை வராது. ங வரிசை என்ன செய்யாது? வராது. எகர வரிசை ஏ சவுண்ட்ல முடிகிறத எகர வரிசைன்னு சொல்லுவோம். ஏ சவுண்ட்ல முடிகிறது என்னன்னு சொல்றோம் நம்ம? எகர வரிசை. எகர வரிசையில கே டு நே வராது. ஒகர வரிசை ஓ சவுண்ட்ல முடிஞ்சிச்சுன்னா அது ஒகர வரிசைன்னு சொல்றோம். ஒகர வரிசையில நோ மட்டும்தான் வரும். நோவை தவிர எதுவுமே வராது. ஓகேயா? நீங்க இலக்கணம் படிக்கும்போது தெளிவா மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். பிழை இல்லாம நம்ம அப்பதான் எழுத முடியும். நம்மளுக்கு தெரியும் நம்ம தமிழ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும்
30க்கு மேல வந்து இலக்கணத்துல இருந்து தான் கேள்வி வரும். ரைட்டா? நம்மளோட மார்க்கை ஏற்றி விடுறது வந்து இலக்கணம் தான். ஸோ அதனால கொஞ்சம் நீங்க தரவா படிச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம 6th புக்ல இருக்கிறத நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்லயுமே ஒன்னாவே பிரீஃபாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஓகேயா? ரைட். ஸோ மொழிக்கு இறுதியில வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உயிர்மை எழுத்துக்கள் வரும் 1. மெய்யெழுத்துக்கள்ல 11 மெய்யெழுத்துக்கள் வரும். ஓகேயா? அடுத்து இங்க பார்த்தோம் அப்படின்னோம்னா எதாவது வராது, உயிரெழுத்துக்கள் வராது. விதிவிலக்கா அளபடையில வரலாம். மெய்யில 7 மை, வள்ளினமை 6, இங்கனா வராது. ஆயுதம் வராது. ஓகேயா? அடுத்து அதே மாதிரி வரிசை வராது. ஓகேயா? அதே மாதிரி எகர வரிசை ஏ சவுண்ட்ல உள்ள வரிசையில கேட்டுன்னே வராது. ஒகர வரிசை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நோ மட்டும்தான் வரும். நோவை தவிர வேற எதுவுமே வராது. ஓகேயா? ரைட். இதெல்லாம் என்னது? இறுதியில வராது. ஓகேயா? இப்ப இந்த பாயிண்ட் பார்த்தா தெரியும். இறுதி எழுத்துக்கள் இன்ச் அப்படின்ற சொல் வந்து இறுதியில் வரும். ஆமா, நம்ம படிச்சோல்லையா, இன்ச்சுன்றது வந்து இறுதியில வரும். 11 மெய் வரும், நம்மளுக்கு தெரியும். அப்ப இது கரெக்ட், இதுவும் கரெக்ட். ஓகேயா? அப்படின்றது வந்து சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும். இது நம்ம படிச்சோம். அப்ப இதுவும் கரெக்ட். அப்ப தவறானது எது? இது மட்டும்தான் தவறானது. ஓகேயா? மிச்சத்துல பேலன்ஸ் என்ன இருக்கு? இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள். இடையில நம்மளுக்கு தெரியும் என்னென்ன எழுத்துக்கள் வரும். மெய் எழுத்து வந்துடும். ஆயுத எழுத்து இடையில மட்டும்தான் வரும். உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே இடையில வரும். அப்ப எது வராது? உயிரெழுத்து மட்டும் வராது. சொல்லோட இடையில வராத எழுத்து உயிரெழுத்து தான். ஆனா இதுவும் விதிவிலக்கா என்ன செய்யலாம்? அளபடையில வரலாம். விதிவிலக்காக அளபடையில வரலாம். அளபடையில வரலாம். இவ்வளவுதான் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். பிரிச்சு நீங்க தனியா படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். மொத்தமா எழுத்துக்களா பார்க்கும்போது தான் உங்களுக்கு கஷ்டமா தெரியற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளவுதான் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். ஓகேயா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நல்ல தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவருக்கு கூர்மையான வேல் போன்றது அப்படின்னு கூறியவர் யார்? நல்ல புகழ் மிகுந்த புலவருக்கு கூர்மையான வேல் அப்படின்னு கூறியவர் யார்? நம்மளுக்கு தெரியும். யார் சொல்லியிருப்பா? பாரதிதாசன் சொல்லியிருப்பார். இன்பத்தமிழ்ல சொல்லியிருப்பார். ரைட்? நம்ம ஆல்ரெடி இதை பார்த்திருக்கோம். பாரதிதாசன் கவிதை தொகுப்பு அதுல இடம்பெற்றிருக்கு. பாரதிதாசன் கவிதை தொகுப்புல தமிழ் அப்படின்ற தலைப்பின் கீழே, பாரதிதாசன் கவிதை தொகுப்புல தமிழ் அப்படின்ற தலைப்பின் கீழ் இன்பத்தமிழ் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேயா? ஓகே, பாரதிதாசன் கவிதை தொகுப்புல தமிழ் அப்படின்ற தலைப்புல இன்பத்தமிழ் அப்படின்ற தலைப்புல நம்மளுக்கு இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். தமிழுக்கு உயிரென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர் அப்படின்ற பாடல் இருக்கு இல்லையா? இன்பத்தமிழ் அப்படின்ற தலைப்புல இடம்பெற்றிருக்கும். இல்ல பாரதிதாசன் வந்து தமிழை வந்து பலவாறு புகழ்ந்திருப்பார். அதே மாதிரி பாரதிதாசன் தமிழுக்கு என்னென்ன பெயர்கள் இட்டிருப்பாரு? அமுது, நிலவு, மனம், இந்த பெயர்கள்லாம் இட்டிருப்பாரு. ஓகேயா? அதுல நல்ல புகழ்மிக்க புலவருக்கு கூர்மையான வேல், கூர்மை தமிழ் வந்து புலவருக்கு வந்து கூர்மையான வேல் போன்றது அப்படின்னு சொன்னவர் யாரும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க? பாரதிதாசன். ஓகேயா? சோ இதுல என்னென்னலாம் சொல்லியிருப்பாரு? உயிருக்கு நேரா சொல்லியிருப்பாரு. தமிழ உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். சமூகத்தின் விளைவுக்கு நீர் போன்றது, சமூகத்தின் விளைவுக்கு நீர் போன்றது. வாழ்வுக்கு நிருமித்த ஊர் போன்றது, நிருமித்த ஊர் போன்றது. இளமைக்கு பால். நல்ல புகழ்மிக்க புலவருக்கு கூர்மையான வேல் போன்றது, புலவருக்கு வேல் போன்றதா சொல்லியிருப்பாரு. உயர்வுக்கு வான், வானம் வந்து உயர்வா தானே இருக்கும். ரைட்டா? சோ உயர்வுக்கு வான் போன்றது. அறிவுக்கு தோல் போன்றது, அறிவுக்கு தோல் போன்றது. கவிதைக்கு வைரத்தின் வாழ், கவிதைக்கு வைரத்தின் வாழ் போன்றது, கவிதைக்கு வைரத்தின் வாழ். அசதிக்கு சுடர் தந்த தேன் போன்றது, அசதிக்கு தேன் அப்படின்னு என்ன பண்ணிருப்பாரு? தமிழ புகழ்ந்து சொல்லியிருப்பாரு. ஓகேயா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.
பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்தாத இதழ் எது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்தாத இதழ். நம்மளுக்கு ஆல்ரெடி பெருஞ்சித்திரனார் பத்தி நிறைய பார்த்திருக்கோம். என்னென்ன பாயிண்ட்லாம் பார்த்திருக்கோம். என்னது? தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். இயற்பெயர் துரை மாணிக்கம். ரைட், நம்ம புக்ல வந்து மாணிக்கம் மட்டும் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இவர் அதே மாதிரி என்னென்ன இதழ்கள் எழுதியிருப்பாரு? தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் எழுதியிருப்பாரு. அப்ப தமிழ் மொழி தவறானது. ஸோ தமிழ் மொழி வந்து வராது. ஓகேயா? ரைட். ஸோ வேற என்ன இவரை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா இவருடைய நூல்கள்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் யார்? யாரு? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் யாரு? நம்மளுக்கு தெரியும், பாரதியார் தான். ஓகேயா? பாரதியார். நம்மளுக்கு வந்து உரைநடையில கொடுத்திருப்பாங்க. இன்னொரு பாட்டு அதுல 6th நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். அப்ப ஏதாவது சொல்லியிருக்காங்க, தமிழுடைய முதுமையை சொல்லியிருப்பாங்க. அவ்வளவு வருஷம் பழமையானது எங்களுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து தமிழை பத்தி நம்மளுக்கு 6th புக்ல 2 பாட்டு. ஒண்ணு வந்து என்னது? இந்த பாடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்ன பாட்டு? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்ற 2 பாட்டு நம்மளுக்கு பாடியிருப்பாங்க. ஓகேயா? ரைட், அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின், தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம். ஓகேயா? சோ எதுல வந்து தமிழ்ன்ற சொல் முதல்ல ஆளப்பட்டிருக்கு நம்மளுக்கு தெரியும். எதுல? தொல்காப்பியம். ஓகேயா? சோ தொல்காப்பியத்துல தமிழன் கிளவியும் அதனோரற்றே அப்படின்ற சொல் இடம்பெற்றிருக்கும். ஓகே, இதுல தமிழ்நாடு சொல்லியிருப்பாங்க இல்லையா? தமிழ்நாடு அத சொன்னது எது? சிலம்பு, சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்ற பாடல்ல தமிழ்நாடு அப்படின்ற சொல் இடம்பெற்றிருக்கும். அடுத்து தமிழன், தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம் அப்பர் தேவாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்பர் தேவாரம், அப்பர் தேவாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த பாடப்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஏரியா இதான். ரைட்டா? நம்ம முன்னாடி பார்த்தது. அதாவது பாரதியார் என்னென்ன சொல்லியிருக்காரு, அதே மாதிரி தமிழ்ல மிக மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழ் எழுத்துக்கள் எப்படி இருக்கும்? வலஞ்சொலி எழுத்துக்கள், இடஞ்சொலி எழுத்துக்களாக இருக்கும். ஸோ வலஞ்சொலினா எப்படி எழுதுவோம்? நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதணும்னா அது வலஞ்சொலி. ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதணும் அப்படின்னோம்னா அது என்ன வரும்? இளஞ்சொலி எழுத்துக்கள். இப்ப ஆ எப்படி எழுதுறோம்? கிளாக் வைஸ்ல எழுதுறோம். அப்ப இது வலஞ்சொலி எழுத்துக்கள். ஓகேயா? தா எப்படி எழுதுறோம்? இந்த பக்கம் எழுதுறோம். ரைட்டா? அப்ப இது இடஞ்சொலி எழுத்துக்கள். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் எடுக்கணும். இது கொடுத்திருந்திருப்பாங்க. அடுத்து சீர்மை மிகுந்த மொழி அதுல ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. ஓகேயா? சோ அதுக்கப்புறம் மலரோட பருவங்கள் இவ்வளவுதான் இதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஏரியா. ஓகேயா? அடுத்து போயிடலாம். சீர்மை மிகுந்த மொழி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சீர்மை மிகுந்த மொழிக்கு 2 எடுத்துக்காட்டு. ஒன்னு பாகற்காய் கொடுத்திருப்பாங்க, இன்னொன்னு என்ன கொடுத்திருப்பாங்க? அக்ரிணை கொடுத்திருப்பாங்க. பாகற்காய் எப்படி பிரிச்சு எழுதுவோம்? பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். கசப்பான காய்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காண்டி எப்படி எழுதிருப்போம் நம்ம? பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகு அப்படின்னா என்னது? இனிப்பு. இனிப்பு அல்லாத காய். அல்னா என்னது? அல்லாத காய். அப்ப என்ன வரும்? பாகற்காய்னா இனிப்பு அல்லாத காய். ஓகேயா? அதே மாதிரி உயர்திணைக்கு ஆப்போசிட் தாழ்திணைன்னு வரணும். ஓகேயா? ஆனா நம்ம எப்படி கொடுத்திருப்போம்? அல் திணை, அல் கூட்டல் திணை அப்படின்னு கொடுத்து அக்ரிணைன்னு கொடுத்திருப்போம் இல்லையா? அக்ரிணை உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்திருப்போம். ஓகேயா? அடுத்து துளிப்பா என்பது தமிழின் எந்த வடிவங்களுள் ஒன்று? துளிப்பா என்பது தமிழின் எந்த வடிவங்களுள் ஒன்று? எந்த வடிவம்? துளிப்பா. பா அப்படின்னாலே கவிதை வடிவம் தான். இந்த வடிவங்கள் ஒன்று, கவிதை வடிவங்கள் 2 தான் கொடுத்திருப்பாங்க. ஒண்ணு துளிப்பா வந்து கவிதை வடிவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி உரைநடைக்கு நிறைய கொடுத்திருப்பாங்க. உரைநடை என்னென்ன உரைநடையெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டுரை, புதினம், சிறுகதை இதெல்லாம் உரைநடையோட வடிவங்களா கொடுத்திருப்பாங்க நம்மளுக்கு. ரைட்டா? துளிப்பா என்ன கொடுத்திருப்பாங்க? கவிதை வடிவம் வந்து துளிப்பா. கட்டுரை, புதினம், சிறுகதை இதெல்லாம் வந்து எதுல வரும்? உரைநடை வடிவுல வந்துரும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ரைட்டா? இது போக நம்மளுக்கு இந்த இதுல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னோம்னா 3 தமிழ்களை பத்தி கொடுத்திருப்பாங்க. இயல் தமிழ், இசைத்தமிழ்,
நாடகத்தமிழ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்களே, இது ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. எண்ணத்தை வெளிப்படுத்துவது எது? எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய தமிழ் இயல் தமிழ் இல்லையா? எண்ணத்தை வெளிப்படுத்துவது. அடுத்து உள்ளத்தை மகிழ்விப்பது. உள்ளத்தை மகிழ்விப்பது என்ன தமிழ்? இசை தமிழ். உள்ளத்தை மகிழ்விப்பது. நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து நம்மளோட எண்ணங்களை வந்து வெளிப்படுத்துறது எதுன்னு பாத்தீங்கன்னா நாடகத்தமிழ். ஓகேயா? ரைட். 3 தமிழை பத்தி கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான் இந்த கொஸ்டின்ல. அடுத்து போயிடலாம். ரைட். ஆல்ரெடி நம்ம இந்த மேட்ச் பார்த்துருப்போம் இல்லையா? ஒன்னொன்னு நம்மளுக்கு இந்த என்னென்ன எது எதோட இலைப்பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மல்லி படிக்கல, எப்படி படிக்கணும்? சேர்த்து படிக்கணும். மல்லி தலை. ஓகே, அப்ப 2ல வருது. சப்பாத்தி கள்ளி என்ன வரும்? மடல். சப்பாத்தி கள்ளி மடல். தாளை மடல் 1. கமுகு கூந்தல். ஓகே, கமுகு கூந்தல். அருகு புல். கோரை புல். ஓகேயா? அப்ப என்ன வரும்? 2 1 3 4. 2 1 3 4. ஓகேயா? ரைட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கூற்றுகளை ஆராய்க. ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள உயிரினங்களை வகைப்படுத்தியவர் யாரு? அகத்தியர் இங்க கொடுத்திருக்காங்க. நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு அப்படின்னு சொல்லி நற்றிணைன்னு கொடுத்திருக்காங்க. ரைட். இதுல பாருங்க, ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உயிரினங்களை வகைப்படுத்தியவர் யாரு? அகத்தியரா? கிடையாது. யாரு? தொல்காப்பியர். நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு, அதாவது வீரன் ஒருவனுடைய காயத்தை வெண்ணிற ஊசி வைத்த செய்தியை சொல்றது எது? வெண்ணிற ஊசி. வெள்ளூசி அப்படின்னம்னா எது? பதிற்று 10. பதிற்று 10. கோச்சுரா எரிந்தன நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படின்னாதான் நற்றிணை. நரம்பு நற்றிணை. நரம்புல தச்ச செய்தியை சொன்னுச்சு அப்படின்னம்னா நற்றிணை. வெள்ளூசியில தச்ச செய்தியை சொன்னுச்சு அப்படின்னம்னா பதிற்று 10. ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா? சுறா நாள தாக்கி புண்ணான செய்தியை நரம்பு வச்சு தைத்த செய்தியை சொன்னதான் நம்மளுக்கு என்ன வரும்? நற்றிணை. நரம்பு நற்றிணை. வெள்ளூசி என்ன வரும்? பதிற்று 10. அப்ப 2மே தப்பு தான் இல்லையா? சோ அப்ப என்னது? 2ம் தவறு. 1 மற்றும் 2 2மே வந்து என்னது? தவறான பதில். ஓகேயா? ரைட். அடுத்து போயிடலாம். இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் உள்ள உயிர் என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருந்த உயிர் என்னும் சொல் எதில் இடம்பெற்றுள்ளது? எதில் இடம்பெற்றிருக்கு? தொல்காப்பியம் கிளவியாக்கத்தில் இடம்பெற்றிருக்கும். நம்ம தொல்காப்பியத்துக்கு ஆல்ரெடி படிச்சிருப்போம். உலகம், உயிர், அன்பு, மகிழ்ச்சி, புகழ், ஒளி, முடி, செல். இதெல்லாம் வந்து எதுக்கு வரும்? தொல்காப்பியத்துக்கு படிச்சிருப்போம். உலகம், உயிர், அன்பு, மகிழ்ச்சி, புகழ், ஒளி, முடி, செல். இதெல்லாம் தொல்காப்பியத்துல வரும். இதுல உயிர் அப்படின்றது எதுல இடம்பெற்றிருக்குன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் கிளவியாக்கத்துல இடம்பெற்றிருக்கு. ஓகேயா? பிரித்தெழுதுக. சிலப்பதிகாரம். சிலம்புனால நடந்ததுனால இதுக்கு சிலப்பதிகாரம் அப்படின்னு பேர். அப்ப என்ன வரும்? சிலம்பு கூட்டல் அதிகாரம். சிலம்பு கூட்டல் அதிகாரம். 2ஆம் நூற்றாண்டு ஆசிரியர் யாரு? இளங்கோவடிகள். குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், பொதுமை காப்பியம், சமய சார்பற்ற காப்பியம். சிலர் வந்து சிலப்பதிகாரம், அதாவது நம்மளுக்கு வந்து சமண காப்பியம் கொடுத்திருப்பாங்க. ஆனா இது வந்து என்னது? சமய சார்பற்ற காப்பியம். ரைட்டா? எந்த சமயத்தையுமே சார்ந்து இருக்காது. இளங்கோவடிகள் வந்து சமண மதத்தை சார்ந்தவர், அதனால இந்த சமண காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இது எந்த மதத்தையும் சாராத காப்பியம் தான். ரைட்டா? மத சார்பற்ற இலக்கியம் நம்ம சிலப்பதிகாரத்தையும் சொல்லுவோம். ஓகேயா? ஒருவேளை நம்மளுக்கு அந்த வேர்டு கொடுக்காம என்ன கேட்டிருந்தாங்க, என்ன சமயம் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம சமண சமயம் சொல்லிக்கலாம். ஓகேயா? 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இதோட கதை தொடர்ச்சியாக மணிமேகலை வர்றதுனால சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் நம்ம என்னன்னு சொல்றோம்? இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்மளுக்கு நம்மளோட பாடப்பகுதிகளை வந்து சிலப்பதிகாரத்துல எதை கொடுத்திருக்காங்க அப்படின்னோம்னா இயற்கை வாழ்த்து கொடுத்திருப்பாங்க. எதாவது? திங்கள், ஞாயிறு, நிலவு, இந்த ஆர்டர்ல கொடுத்திருப்பாங்க. சோ திங்களை வந்து, அதாவது நிலவை வந்து சோழனுடைய வெண்கொடையோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆமாதானே? அடுத்து அதே மாதிரி ஞாயிறு, அதாவது சூரியனை வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? சோழனுடைய ஆணை சக்கரத்துடன் ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேயா?
அதே மாதிரி மலையை வந்து சோழனுடைய கருணையுடன் ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான் நம்மளுக்கு சிலப்பதிகாரம் 6th கொடுத்தது. ஓகேயா? நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற வரிகள் என் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஓகேயா? எந்த நூல்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிலம் தீ நீர் வழி விசும்பு என்ன ஆர்டர் படுத்திருக்காரு பாருங்க. நிலம் தீ நீர் வழி காற்று விசும்பு ஆகாயம். ரைட்டா? அப்ப முதல்ல நிலம் சொல்லியிருக்காங்க, அப்புறம் தீ, அதுக்கப்புறம் என்னது நீர் காற்று வழி விசும்பு. ஓகே? இந்த ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படி நம்மளுக்கு சொன்னவர் யாரு? தொல்காப்பியர். ஓகே? 6th இது இந்த பாடத்துல வந்து 2 சொல்லியிருப்பாரு. ஒண்ணு நிலம் தீ நீர் வழி விசும்போடு கொடுத்திருப்பாங்க. இன்னொன்னு என்ன, ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உயிரினங்களை வகைப்படுத்தியவர் யாரு அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்துல கொடுத்திருப்பாங்க. சோ கார் 40 ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? அதாவது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல் நீர் முகந்த காம்ஜூல் எலினி அப்படின்ற ஒரு பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கும். கடல் நீர் முகந்த காம்ஜூல் எலிலி. ஓகே? கார் 40. பதிற்றுப்பத்திரம் இப்பதான் பார்த்தோம். நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு. வெள்ளூசியால் தற்ற செய்தியை நம்மளுக்கு சொன்னது பதிற்றுப்பத்து. நற்றினை கோச்சுரா எரிந்தன நரம்பின் முடிமுதிர் பரதவர். நரம்புல தச்ச செய்தியை சொன்னுச்சுன்னா நற்றினை. ஓகேயா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு என்ன? ஆயுத எழுத்துடைய கால அளவு. ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு நம்ம பார்த்திருக்கோம். எது எதுக்கெல்லாம் மாத்திரை? குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலா இருந்துச்சுன்னா 2 மாத்திரை, ஆயுதம் ஒற்றெழுத்தா இருந்துச்சு அதாவது மெய், இது 2யுமே நம்ம செய்யல என்ன சொல்லுவோம்னா ஒற்று தான் சொல்லுவோம். இதோட மாத்திரை அளவு எத்தனை? அரை மாத்திரை. ஓகே? உயிரெழுத்து. உயிரெழுத்து எங்க இருந்து பிறக்கிறது? இடப்பிறப்பு சொல்லுங்க. உயிரெழுத்து பிறக்கும் இடம். உயிரெழுத்து பிறக்கும் இடம். உயிர் பிறக்கும் இடம் என்ன வரும்? கழுத்து. மெய் எழுத்துக்கள் எடுத்துக்கிட்டோம்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு பிரிச்சுக்கும். வல்லினம் எங்க இருந்து பிறக்கிறது? மார்பு. வல்லினத்தோட இடப்பிறப்பு மார்பு. மெல்லினத்தோட இடப்பிறப்பு மூக்கு. இடையினத்தோட இடப்பிறப்பு கழுத்து. ஓகே? சோ உயிரெழுத்தும் கழுத்துல தான் பிறக்கிறது, இடைநிலத்தும் கழுத்துல தான் பிறக்கிறது. மெல்லினம் மூக்கு, வல்லினம் மார்பிலிருந்து பிறக்கிறது. ஆயுதம் எங்க இருந்து பிறக்கிறது? ஆயுதம் தலையிலிருந்து பிறக்கிறது. ஆயுதத்தோட பிறப்பிடம் வந்து என்னது? தலை. ஓகேயா? அடுத்த கொஸ்டின். அருகில் உள்ள பொருளின் உருவத்தை தொலைவில் தோன்ற செய்ய முடியும் என்பது கலீலியோவின் அறிவியல் கருத்து. மேல் கூறப்பட்ட கலீலியோவின் கருத்தை திருவள்ளுவ மாலையில் கபிலர் மெய்ப்பித்தார். இது சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2ம் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. ஓகே? ஆமா தானே? அதாவது ஒரு ஒளியை கோட்டமடைய செய்யறதுனால தூரத்துல இருக்கக்கூடிய பொருளோட உருவத்தை பக்கத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கலீலியோ சொல்லியிருப்பார். அதேதான் இவர் திருவள்ளுவ மாலையில கபிலர் சொல்லியிருப்பாரு. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரைட்டா? அதோட கிட்டத்துல இருக்கக்கூடிய அந்த புள்ளி மேல இருக்கக்கூடிய பனித்துளியில தூரத்துல இருக்கக்கூடிய பனைமரத்தோட உருவம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் எதுக்கு சொல்லியிருப்பாரு? திருவள்ளுவ மலையில திருக்குறளுடைய பெருமையை சிறப்பிக்கும் வரையில 2 அடி இருந்தாலும் எவ்வளவு நிறைய கருத்துக்களை வந்து சொல்லுது அப்படின்றது திருவள்ளுவருடைய பெருமையை சிறப்பிக்கும் வரையில இவர் சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த உண்மையத்தான் இவரும் சொல்லியிருப்பாரு இல்லையா? அப்ப இந்த கருத்தை என்ன செஞ்சிருக்காரு? இவரு மெய்ப்பிச்சிருக்காரு. ஓகே? 2மே சரி. ஓகே? இப்போ 1 2 2மே சரி. 1 மற்றும் 2 சரி. ஓகே? அடுத்து தமிழ் சொல் சர்ச் இன்ஜின் என்ன வரும்? தேடு பொறி. ஓகேயா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோழ மன்னனின் ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய டேஸ் மலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது என சிலப்பதிகாரம் கூறுகிறது. எந்த மலைய நம்ம படிச்சிருப்போம்? மேருமலைன்னு படிச்சிருப்போம் இல்லையா? மேருமலை. மேருமலைன்னா இங்க எதை குறிக்கும்? இமயமலையை குறிக்கும் இல்லையா? அப்போ இமயமலையை எதோட ஒப்பிடுறாங்க? ஆணை சக்கரம், அதாவது திகிரியுடன். திகிரி அப்படின்னோம்னா என்னது? ஆணை சக்கரம். மேருமலையை வந்து அதோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போதான் நம்ம பார்த்தோம். இமயமலையை வந்து அதோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேயா? ஸோ அதாவது ஆணை சக்கரம் வந்து எதோட? சூரியனோட ஒப்பிடப்படும், கதிரவனுடன் ஒப்பிடப்படும். ஞாயிறு.
ஞாயிறு போற்றுதும் அப்படின்ற பாடல்ல. ஓகேயா, ரைட். அடுத்து கதிரவனின் பெயர்களுள் பொருந்தாதது எது? எது? பரிதி, ஞாயிறு, திங்கள், ஆதவன். எது பொருந்தாது? திங்கள்னா. திங்கள்னா என்ன வரும்? திங்கள், நிலவு இல்லையா? அப்ப இதுதான் தவறு, மத்தெல்லாம் சரி. இல்லத்தில் முத்து போன்ற நிலவொளி வீச வேண்டும், காதுக்குள் இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும் என பாடியவர் யார்? காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கே தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம், கீற்று இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். நல்ல முத்து சுடர் போல நிலவொளி முன்பு வர வேண்டும். அங்கு கத்தும் குயிலோசை என் காதில் பட வேண்டும். சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றலும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் பாடியிருப்பா? நம்மளுக்கு பாரதி. யார் பாடியிருப்பார்? எதுல? காணி நிலத்துல பாடியிருப்பாரு. பாரதியார் கவிதை தொகுப்புல இந்த காணி நிலம் இடம்பெற்றிருக்கும். ஓகேயா, பாரதியார் காணி நிலம் எதுல இடம்பெற்றிருக்கும்? பாரதியாரின் கவிதை தொகுப்புல இடம்பெற்றிருக்கும் இல்லையா? ஸோ ஒரு வீட்டை பத்தின கனவை தான் அவர் அந்த பாடல்ல பாடியிருப்பாரு. ஓகே, பாரதியாரை பத்தி நம்மளுக்கு தெரியும். இவரோட இயற்பெயர் வந்து என்னது? சுப்பிரமணியம். எட்டயபுர அரசவை கவிஞர். என்ன 6th புக்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட இயற்பெயர் கொடுத்திருப்பாங்க எட்டயபுர அரசு மன்னர். எட்டயபுர மன்னர்னால பாரதி அப்படின்ற பட்டம் பெறப்பட்டிருப்பார். ஓகேயா? ஸோ இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தா பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இதெல்லாம் இவருடைய நூல்கள். இவரோட உரைநடை நூல்கள் என்ன வரும்? ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு, இதெல்லாம் இவருடைய உரைநடை நூல்கள். ஓகேயா? பாரதி அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரதி அப்படின்னோம்னா கலைமகள் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, ரைட். அதே மாதிரி மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏங்குவோர் ஆயின் என்னும் பாடல் டேஸ் பாடல் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை கூறுகிறது. தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏங்குவேர் ஆயின் அப்படின்ற பாடல் எதை குறிப்பிடுது? ஓகே, ஸோ எதை குறிக்கிறது? யார் சொல்லியிருக்கா அந்த செய்தியை சொன்னவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. சாரி. ஓகே, தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏங்குவோர் ஆயின் என்னும் பாடல் அடிகள் பறவைகள் வலசைக்கு வந்த செய்தியை சொல்லுது. ஆமா, இதை நம்மளுக்கு சொன்னவங்க யாரு? சத்திமுத்த புலவர். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். ஓகே, நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்ற பாடலை அவர் பாடியிருப்பார் இல்லையா? ரைட். ஸோ அதாவது இப்பயுமே இன்னும் இந்த செய்தி இருக்கு. ஐரோப்பால இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்னும் செங்கால் நாரைகள் வந்து வந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? அது அப்பயே வந்து வந்திருக்கு, அப்படி அப்பையில இருந்து வருது அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருப்பாரு. ஓகே, தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏங்குவீர் ஆயின். கப்பல் பறவை எத்தனை கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பறக்கும்? கப்பல் பறவை எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் சிறகடிக்காமல் பறக்கும்? 400 கிலோமீட்டர் வரைக்கும். ஓகேயா? இதுக்கு வேற என்ன பேரு? கடற்கொள்ளை பறவை, கப்பல் கூளை கிடா. ஓகேயா? ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ 5வது டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. இன்னும் 6, 7 2 டெஸ்ட். இந்த 2 டெஸ்ட் முடிக்கையிலும் இதே மாதிரி 6th முழுசாக நம்ம தரவு பண்ணிடலாம். என்னென்ன கொஸ்டின் இடையில இருக்கோ, எதெல்லாம் இன்னும் நம்ம டீப்பாக படிக்கணுமோ அது எல்லாத்தையுமே தரவு பண்ணிக்கலாம். ரைட்டா? பாயிண்ட் ரிப்பீட் ஆகுதுன்னு யோசிக்க வேணாம். நம்மளுக்கு ரிவிஷன் தான், நம்ம படித்ததுக்குரிய ரிவிஷன் தான். திருப்பி கேட்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் மறக்கவே மறக்காது. ஈஸியாக உங்களுக்கு என்ன ஆயிரும்? ஸ்டோர் ஆயிரும். ஓகேயா? ஸோ அதனால் இன்னும் 2 இதில் நம்ம இன்னும் 2 டெஸ்ட்டு 6th போகும்போது ஆட்டோமேட்டிக்காக தரவாயிருவோம். இப்போ நீங்கள் இப்போ இதை பார்த்தீங்கனாலும் தெரியும், ஒவ்வொரு லெசனுமே வந்து நம்ம எத்தனை தடவை அந்த பாயிண்ட்ஸை வந்து ரிப்பீட்டாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஓகேயா? இன்னும் 2 லெசனில் இன்னும் எதெல்லாம் தரவு பண்ணுமோ அதுக்குரிய போர்ஷன்லாம் நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேயா? அடுத்து உலகிலேயே நெடுந்துறவை இதுக்கு என்னென்ன? கப்பல் கூளை கிடா, கடற்கொள்ளை பறவை அப்படின்னு அழைக்கப்படுது. உலகிலேயே நெடுந்தொலைவு பறக்கும் பறவை இனம் எது? ஆர்டிக் ஆலா. எவ்வளவு தூரம் பறக்கும்? 22,000 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கக்கூடியது. ஓகேயா? பறவைகள் பற்றிய படிப்புக்கு என்ன பேரு? ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவி தினம் மார்ச் 20.
மார்ச் 20. மனிதர்கள் பறவைகள் இல்லாத உலகில மனுஷங்களால வாழவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அதாவது மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகள் வாழலாம், பறவைகள் இல்லாத உலகில் மனிதர்கள் வாழவே முடியாது அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? சலீம் அலி, இந்தியாவின் பறவை மனிதர். ரைட்டா? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்ற தலைப்புல தன்னுடைய சரிதை எழுதியிருப்பார், சுய வரலாற்று நூலை எழுதியிருப்பார். சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, டாக்டர் சலீம் அலி, பறவை மனிதர், இந்தியாவின் பறவை மனிதர். நம்மளுக்கு என்ன சொல்லியிருப்பாரு? மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகள் வாழலாம், பறவைகள் இல்லாத உலகில் மனிதர்கள் வாழ முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அடுத்து உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20. உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20. சிட்டுக்குருவியை பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா? அவர் கோட்டை நான் பேட்டை என பட்டுக்கோட்டை யாரை கூறியிருப்பார்? அவர் கோட்டை நான் பேட்டை அப்படின்னு பட்டுக்கோட்டையாரை பற்றி கூறியவர் யார்? பட்டுக்கோட்டையை பத்தி சொல்லியிருப்பார். ஸோ அவர் தான் பட்டுக்கோட்டை, அதனால அவரை கோட்டைனும். நான் பேட்டை உடுமலை பேட்டை. ஓகே, அப்ப யார் சொல்லியிருப்பா? உடுமலை பேட்டை. யார் சொல்லியிருப்பா? உடுமலை நாராயண கவி. அவர் கோட்டை நான் பேட்டை அப்படின்னு பட்டுக்கோட்டையை சொன்னவர் யாரு? உடுமலை நாராயண கவி. கூற்றுகளை ஆராய்க. ஆயுதம் 3 புள்ளிகளை உடைய தனித்து இயங்கும் தனித்த வடிவம் பெற்றது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு மெல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஸோ இதுல எது எது சரின்றதை நம்ம பார்க்கணும். எது எது சரியா இருக்கும்? 3 புள்ளிகளை உடையது, தனித்து இயங்கக்கூடியது, தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து இருக்கும், பின்னாடி மெல்லின உயிர்மை எழுத்து இருக்கும், சொல்லோட இடையில மட்டும்தான் வரும். ஓகேயா? ஸோ அப்போ இதில் சரியானது எது தவறானதுன்னு பார்க்கணும். ஆயுதம் 3 புள்ளிகளை உடையது சரி, தனித்து இயங்கக்கூடியது கரெக்டு, தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தை பெற்றிருக்கும், சொல்லோட இடையில் மட்டும்தான் வரும் சரி, தனக்கு பின்னர் என்ன வரும்? வல்லின உயிர்மையை பெற்று வரும், மெல்லின உயிர்மை கிடையாது. ஆமா தானே? எக்ஸாம்பிள் கூட நம்ம படிச்சிருப்போம். அக்ரிணை, தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து இருக்கு, குறில், பின்னாடி வல்லின உயிர்மை க ச ட த ப ர, இதை கொண்டுதான் இறங்க வேண்டும். ராவர்சர் ஆராரி வருதா? ஓகே. ஸோ அப்போ பின்னாடி என்ன இருக்கணும்? வல்லின உயிர்மை எழுத்தை பெற்று தான் இருக்க வேணும். அப்போ சென்டென்ஸ் வந்து கூற்றுல முதல் ஒன்று சரி, ரெண்டாவது தவறு, ஒன்று சரி இரண்டாவது தவறு. ஓகேயா? ஆயுதம் 3 புள்ளிகளை உடையது, நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது, மாத்திரை அளவு அரை மாத்திரை, பிறப்பிடம் தலையிலிருந்து பிறக்கிறது, வேறு பெயர்கள் முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அகேனம். முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அகேனம், இதோட வேறு பெயர்கள். தனக்கு முன்னாடி ஒரு குறிலையும் தனக்கு பின்னர் வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று இட வேண்டும். சொல்லுக்கு இடையில மட்டும்தான் வரும், முதல்ல வராது, கடைசியிலே வராது. அவ்வளோதான் ஆயுதத்தை பற்றி. ஓகே, இன்னைக்குரிய 25 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. அடுத்த கொஸ்டின் டிஸ்கஷனா அடுத்ததில் பார்க்கலாம். ஓகே, நன்றி, தேங்க்யூ.